அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ்லங்க +2 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 2.5ல தேர்டு சம் பார்க்குறோங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம்ம நம்ம பார்த்துருக்கோம். which one of the points 10 minus 8i 11 plus 6i is closed to 1 plus I. which one of the points அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கு. 10 minus 8i 11 plus 6i is closed to 1 plus I. 1 plus I க்கு இந்த ரெண்டு பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் வந்து ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும் அப்படின்றதான் क्वेश्चन. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறோம், என்ன எழுதுறோம் அப்படின்னா distance from 1 plus I to 10 minus 8i 10 minus 8i equal to distance அப்படினாலே என்ன ஃபார்முலா அப்படின்னா z1 minus z2 z1 minus z2 or z2 minus z1. அப்ப இங்க என்ன எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 minus 8i minus 1 plus I, so which is equal to இதுல 10 minus 8i minus 1 minus I, so which is equal to இதுல 10 ல 1 போனா 9 வரும். 10 minus 1 9, 8 minus 8i minus I னா minus 9i, so which is equal to square root of 9 square plus minus 9 square, which is equal to 9 square na 81 plus or 81, so which is equal to 162 root. அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் நாம பார்க்கக்கூடிய பாயிண்ட் distance from 1 plus I to 1 plus I to 11 plus 6i, so which is equal to ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 plus 6i minus of 1 plus I whole modulus, which is equal to 11 plus 6i minus 1 minus I minus 1 minus I, so which is equal to 11 minus 1 na 10, 6 minus 1i 6i minus 1i na minus 5i, so which is equal to this is for 10 square, this is for minus 5 square, so which is equal to 100 plus 25, which is equal to root 125. so இந்த ரெண்டு பாயிண்ட்ல எது வந்து க்ளோசஸ்டா இருக்கு அப்படினு பார்த்தோம்னா இது வந்து root 162, இது வந்து root 125. அப்ப இதுதான் க்ளோசஸ்டா இருக்கு, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. so 11 plus 6i 11 plus 6i is a closest point 1 plus I. நெக்ஸ்ட் நாம பார்க்க வேண்டியதுங்க, இத டயகிராம் வச்சு நாம பார்க்கலாம். இப்போ நார்மலா டிஸ்டன்ஸ் வச்சு பார்த்துட்டோம், டயகிராம் இது என்ன பண்ணலாம், டிரா பண்ணி காட்டலாம். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் சம்ல டயகிராம் டிரா பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல நாம டயகிராம் கூட டிரா பண்ணி நாம பார்க்கலாம். இது வந்து ரியல் பார்ட் ஆஃப் z, இது இமேஜினரி பார்ட் அப்படின்றது தெரியும் நமக்கு, இமேஜினரி பார்ட் ஆஃப் z. இதில் வரக்கூடியது 10 plus 10 minus 8i. இப்போ நம்ம 2 பாயிண்ட்ஸாக எடுத்துக்கலாம். நம்ம போர்டு சின்னது அப்படின்னு சொல்றதுனால 2 4 6 8 10 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே -2 -4, இங்கே -2 -4, இங்கே 2 4 6 8 8 10 12 இந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 1 plus I x ரியல் பார்ட்ல 1, இமேஜினரி பார்ட்ல 1. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டா இந்த பாயிண்ட் எடுக்கலாம். இது ஒரு பாயிண்ட், இதுதான் 1 plus I. நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து 10 minus 8i. இப்போ x ஆக்சிஸ்ல 10, y ஆக்சிஸ்ல -8 அப்போ 10 minus 8i இங்க வரும்.
இது 10 minus 8i இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் 11 plus 6i. இப்போ 11 அப்படின்றது இங்க அப்ராக்சிமேட்டா இந்த இடத்துல வரலாம், 6i அப்படின்றது இங்க வரலாம். ஸோ 11 plus 6i. இப்போ டயக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னாலும் எந்த பாயிண்ட் க்ளோசஸ்ட்னா இதுதான் வந்து க்ளோசஸ்ட் பாயிண்ட். இது வந்து க்ளோசஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இதுதாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 2.5ல 4th சம் இப்போ பார்க்குறோங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்மை நம்ம பார்த்துருக்கோம். இஃப் மாடுலஸ் ஆஃப் z equal to 3 show that 7 less than or equal to z plus 6 minus 8i less than or equal to 13 அப்படின்னு சொல்றதாங்க 4th சம். இதே மாடல்ல எக்ஸாம்பிள் 2.13 பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய 5th சம்மும் இந்த மாடல் தான். ஸோ அந்த பேசிஸ்ல இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போகலாம். நம்பர் 1 நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா அந்த எக்ஸாம்பிள் சம்ல யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் லோயர் பவுண்ட் and upper bound. The lower bound upper bound அப்படினு சொல்றது நல்லா கவனிக்கணும். மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2ங்க ஹோல் மாடுலஸ் முதல்ல மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 whole modulus less than or equal to z1 plus z2 again less than or equal to modulus of z1 plus modulus of z2 இப்போ நாம பார்க்கக்கூடிய விஷயம் z1 modulus of z1 என்றதா இந்த modulus of z2. இப்போ இங்க வந்து இதுதான் z, இது z1, இது வந்து என்னன்னா z2. ஸோ இங்க வந்து z1 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த 3 டைரக்டா எழுதிக்கலாம். z1 அப்படின்றது 3, சாரி z இங்க வர சம்லேருந்தே வரும், முதல்ல சம் எழுதிக்கலாம். z பிளஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுங்க. இங்க z1 அப்படின்றது z plus 6 minus 8i இங்க less than or equal to. இப்போ இது z1, இது வந்து என்னது z2. இது வந்து என்னது z2. அப்ப என்ன எழுதுவோம்? மாடுலஸ் ஆஃப் z1 அப்படினா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 அப்படினா 6 minus 8i இங்க ஹோல் மாடுலஸ். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சலாம், ரைட் ஹேண்ட் சைடு போய்க்கலாம், ஈஸியா இருக்குங்க. சோ மாடுலஸ் ஆஃப் z அப்படினு சொல்றது வந்து என்ன அப்படினா இந்த வேல்யூ 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து 6 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 8 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் மாடுலஸ் இங்க 6 ஸ்கொயர். சோ மாடுலஸ் 3 மைனஸ் 6 ஸ்கொயர் 36 plus 8 square 64 இங்க ஸ்கொயர் ரூட் ஹோல் மாடுலஸ் இந்த less than or equal to அப்படியே இருக்குங்க. சோ மறுபடியும் 3 மைனஸ் இது வந்து ரூட் 100 இந்த மாடுலஸ் அப்படியே இருக்கு. சோ மாடுலஸ் 3 மைனஸ் ரூட் 100 னா 10 வரும் இங்க மாடுலஸ். சோ மைனஸ் 7 இதுக்கு மாடுலஸ் எடுத்தா 7. இப்போ less than or equal to அப்படியே இருக்கான்னு பார்க்கணும். less than or equal to அப்படியே போடுவோம். இது மாடுலஸ் ஆஃப் -7 மாடுலஸ் ஆஃப் -7 னா மைனஸ் சொல்லி பிளஸ் எடுத்துக்கலாம். அப்ப 7 less than or equal to அப்படினு சொல்லி பார்க்கறோம். இங்க இத அப்படியே எழுதிக்கலாங்க. 6 minus 8i இதெல்லாம் நோ சேஞ்ச், அப்படியே எழுதிடலாம் ஃபுல்லாவே. z plus 6 minus 8i 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 இங்க less than or equal to 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 less than or equal to. நெக்ஸ்ட்ங்க இங்க வரக்கூடிய விஷயம் மாடுலஸ் ஆஃப் z1
அப்ப மாடுலஸ் ஆஃப் z1 அப்படினு சொல்றதா மாடுலஸ் ஆஃப் இந்த z இந்த மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்றது 6 மைனஸ் 8i. இந்த மாடுலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ தான் இந்த வேல்யூங்க. அதுதான் இந்த வேல்யூ நம்ம 3 ன்னு அப்ளை பண்ணிக்கிறோம். பிளஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க 6 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 8 ஸ்கொயர் இது 3 பிளஸ் ஆர் மைனஸ் இது 36 பிளஸ் வந்து மைனஸ் 8 ஸ்கொயர்னா 64. ஸோ 3 பிளஸ் ஆர் மைனஸ் ஆட் பண்ண 100ங்க. இங்க 3 பிளஸ் 3 பிளஸ் 3 பிளஸ் இதனுடைய ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 10 வருங்க. அப்போ இதை ஆட் பண்ணோம்னா 13. இங்கேயும் அதே 13 எழுதுறங்க. இதுதாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். இதுதான் ஷோ தட் அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. 3 My dear students, if modulus of z equal to 1, show that 2 less than or equal to modulus of z square minus 3 less than or equal to 4 ன்றதாங்க exercise 2.5 ல 5th sum. இதுக்கான சொல்யூஷன் நம்ம ஏற்கனவே போன சம்ல பார்த்துட்டாங்க. யூஸ் லோயர் லிமிட் லோயர் பவுண்ட் and upper bound lower bound and upper bound lower bound and upper bound. இப்போ lower bound upper bound அப்படின்னு சொல்றது modulus of z1 minus modulus of z2 to the whole modulus. மறுபடியும் இந்த ஃபார்முலா மூணு இடத்துல யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் 2.13 எக்ஸர்சைஸ் 2.5 ல 4th sum exercise 2.5 ல 5th sum. So modulus of z1 minus modulus of z2 whole modulus less than or equal to modulus of z1 plus z2 modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2 அப்படின்றதாங்க இந்த ஃபார்முலா. இதல modulus of z1 முதல்ல சம் எடுத்து எழுதிக்கலாம். இங்க வந்து z ஸ்கொயர் minus 3 less than or equal to. இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். இந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்றோம். modulus of z1 minus modulus of z2 to the whole modulus. ஏற்கனவே ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். வேல்யூஸ் வந்து எழுதிக்கலாம். modulus of z1 னா modulus of z ஸ்கொயர் modulus இத எழுதணும். z ஸ்கொயர் modulus ஏனா z ஸ்கொயர் தான் இருக்கு. -3 இதுக்கு ஒரு modulus. நெக்ஸ்ட் அதே மாதிரிங்க இதுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்திருப்போம். modulus of z to the whole square எழுதலாம். z power n modulus equal to modulus s modulus z to the power n ன்னு ஃபார்முலா வந்து பார்த்திருக்கோம். சொல்றது புரியுதா பாருங்க. z power n modulus equal to modulus z to the power n ன்னு ஒரு ஃபார்முலா பார்த்திருப்போம். அந்த ஃபார்முலா பிரகாரம் இது ஆயிடும். modulus of 3 அப்படினு சொன்னோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் என்ன இமேஜினரி பார்ட் இல்லைங்க. ஸோ modulus of z ஸ்கொயர் அப்படின்னு சொன்னோம்னா 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயரோட வேல்யூ ஒன்று தான். இதனுடைய வேல்யூ இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 3ன்னு வந்துருங்க. இப்போ modulus of 3 னா -2 -2 னா +2. மாடுலஸில் மைனஸில் வந்தாலும் என்ன பண்ணணுங்க ப்ளஸ்ன்னு எழுதணும். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். z ஸ்கொயர் -3 z ஸ்கொயர் -3 z ஸ்கொயர் -3 z ஸ்கொயர் -3 எழுதிக்கலாம். இங்க less than or equal to less than or equal to less than or equal to less than or equal. Similarly modulus of z1 அப்படினு சொல்றது இங்க வரக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் modulus of z ஸ்கொயர் modulus பிளஸ் பிளஸ்க்கு பதிலா இங்க பிளஸ் சிம்பலே போடலாம். இது வந்து 3 modulus. சோ இதனுடைய modulus of z ஸ்கொயர் modulus of z ஸ்கொயர் அப்படி சொன்னோம்னாங்க modulus of z ஸ்கொயர் சொன்னோம்னா z modulus of z to the power 2
பிளஸ் இது 3 ஸ்கொயர். இங்க வரக்கூடிய வேல்யூ மாடுலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ 1. மாடுலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ 1ங்க. ஸோ அப்போ 1 ஸ்கொயர் 1 தான். பிளஸ் இந்த ஸ்கொயர் வந்து அதுவும் கேன்சல் ஆகிடும். 3 வந்துடும். ஸோ 4 தான். 4 தான். ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதுதாங்க இதுக்கான ஆன்சர். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோஸில் ஒன்லி ஃபார் 3 சம்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 2 or 3 சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் சேனலை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.